5 வருஷம் இடைவிடாமல் எவ்ரி மந்த் 80 கோடி பேருக்கு விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காரு நினைச்சிட்டான். ஏன்னா ரேஷன் கடையில் உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாமே கீழ இருந்து மேல இருந்து எல்லாருமே பாக்கெட்ல தளபதி படத்தை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது யார் கொடுத்தா யாருடைய ஃபண்ட் அப்படிங்கிற கேள்வியே இல்லாம போச்சு. அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27 பைசா நான் சொல்ல போறேன், ₹1 கொடுத்தா 27 பைசா தான் வருது, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டே வரல அப்படின்றாங்க. பாரத பிரதமர்ல இருந்து மிக சமீபத்துல புதுக்கோட்டையில பேசின நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷால இருந்து நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த அண்ணன் எல் முருகன்ல இருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க, ஆதாரபூர்வமா ஆவணபூர்வமா சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் தமிழ்நாடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore, 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது. ஆனா ₹1 கூட ஒதுக்கல, ₹1 கூட ஒதுக்கலன்னா இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு.